இந்த தீக்குச்சியிலிருந்து உடனே வெளிப்படக்கூடிய வெப்பம் 600 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 800 டிகிரி செல்சியஸ் வரையும் வெளிப்படும். இதை நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா ஒண்ணு தானா அணைஞ்சு போயிடும், இல்லைன்னா என்னுடைய விரல்களை சுற்றும். இதை என்ன பண்ணலாம்? இந்த வெப்பத்தை சரியாக பயன்படுத்தணும். ஒண்ணு, ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றலாம், அல்லது சமையலுக்கு பயன்படுத்தலாம், இல்ல வெவ்வேறு செயல்களுக்கு இந்த தீக்குச்சியை பயன்படுத்தலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த மெழுகுவர்த்திய அந்த தீக்குச்சியால நம்ம ஏத்துறோம். இந்த மெழுகுவர்த்தினால இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். இன்னொரு மெழுகுவர்த்தி ஏத்தியாச்சு. இன்னும் எத்தனை மெழுகுவர்த்திய இந்த மெழுகுவர்த்தியிலிருந்து அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணலாம்? 1000, லட்சம் மெழுகுவர்த்தி, கோடி மெழுகுவர்த்திகள் என்ன பண்ணலாம்? இந்த வெப்பத்தினால ஏற்றலாம், அதற்கு மேலையும் ஏற்றலாம். அப்ப இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது ஒரே ஒரு தீக்குச்சி. அந்த தீக்குச்சியிலிருந்து வெளிவந்த 600 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 800 டிகிரி செல்சியஸ் வரை உள்ள அந்த உடனடி வெப்பம். இதே போலதாங்க மோட்டிவேஷனும். நாம ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கலாம், இல்ல ஒரு பயிற்சியில இருந்து கிடைக்கலாம், இல்ல ஒரு யூடியூப் வீடியோல இருந்து கிடைக்கலாம், அல்லது ஒரு கோர்ஸ்ல இருந்து கிடைக்கலாம். எங்கே இருந்து வேணாலும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கலாம். அந்த மோட்டிவேஷனை எப்படி பயன்படுத்தணும்? தானா விட்டுட்டீங்க, எதுவுமே பயன்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா தானா அணைஞ்சு போயிடும், இந்த தீக்குச்சி அணைஞ்சு போன மாதிரி. இல்ல சில நேரங்கள்ல நீங்க பயன்படுத்தாதனால உங்களுடைய விரல்களை சுட்டுவிடும். இந்த தீக்குச்சி விரல்களை சுற்றுள்ள விட்டுட்டோம்னா அது மாதிரி வாழ்க்கைங்கிற விரலை சுற்று. அதே நேரத்துல அந்த தீக்குச்சியிலிருந்து வெளிப்பட்ட அந்த தீய, அந்த வெப்பத்தை இந்த மெழுகுவர்த்தி ஏத்துன மாதிரி நம்ம பயன்படுத்தணும்னா, இந்த மோட்டிவேஷனால கிடைக்க அந்த உற்சாகத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்களாக பயன்படுத்தினேன்னா என்னுடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும். நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க, நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க, ஆனா வாழ்க்கை மாறல. காரணம் அது செயல்களாக மாறல. நீங்க கிடைச்ச அந்த மோட்டிவேஷனை, அந்த மோட்டிவேஷன் மூலியமாக கிடைச்ச அந்த உற்சாகத்தை செயல்களாக மாத்தி பாருங்க, வாழ்க்கை இன்னும் மிக சிறப்பானதாக இருக்கும். லேர்னிங்கும் டூயிங்கும் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? இப்படி சேர்ந்து இருக்கணும். இந்த கற்றலும் செயல்பாடும் இப்படி சேர்ந்து இருக்கணும். அதுக்குதான் இந்த மோட்டிவேஷன் எல்லாமே. அப்போ நாம எந்த விஷயத்தை பெறுகிறோமோ உடனே செயல்படுத்தணும். செயல்படுத்தினா மட்டும்தான் அதிலிருந்து வெற்றி பெற முடியும், அதிலிருந்து பயன்களை பெற முடியும். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். தெரிந்து கொள்வது முக்கியமே கிடையாது, தெரிந்து கொண்டு செயல்படுத்தாதது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளாமல் இருப்பதை போன்றதுதான். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேங்க, ஆனா நான் செயல்படுத்தவே இல்லை அப்படின்னா அதுக்கும் தெரியாமல் இருப்பதற்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், அதை என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த விஷயமாக இருக்கு. அப்ப தெரிந்து கொண்ட விஷயங்களை, ஒரு மோட்டிவேஷனை எப்படி பயன்படுத்தணும்? செயல்பாடாக பயன்படுத்தணும். இந்த தீக்குச்சினால இந்த மெழுகுவர்த்தி ஏத்தின மாதிரி உங்கள் வாழ்க்கையில செயல்களாக ஏற்றுங்கள். கண்டிப்பாக மிகச்சிறந்த வெற்றிகளை பெறலாம். நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர். நன்றி.